அனைவருக்கும் சனிக்கிழமை காலை வணக்கம். இது மக்கான் பகுதி. காலையில் நான் நடந்து சென்று கொண்டிருப்பது. இந்த சீரியல் விளக்குகளாம் எதற்காக என்றால், அமாவாசை என்று நடக்க இருக்கும் மயான கொலையை முன்னிட்டு கோலாகலமாக அங்கங்கே கட்டவுட்டுகளும் பேனர்களும் வைத்திருக்கிறார்கள். நான் சொல்வதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தான் இப்பொழுது பேசுகிறேன். வேலூரிலே சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் என்று ஒன்று சேருவார்கள் என்றால் இந்த அமாவாசை, இந்த மயான கொள்ளையிலே தான். எனவே வேலூரை பொறுத்தவரையில் நன்கு இந்த ரவுடிகளின் கூட்டத்தை அடக்கக்கூடிய, அவர்களை பற்றி பட்டியலை தெரிந்தக்கூட சில காவல்துறை ஆய்வாளர்கள் இப்போது வேலூர் மாவட்டத்தில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கண்டறிந்து உடனடியாக இன்றே இந்த யூடியூப் சேனலை பார்க்கும் காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும், ஏனென்றால் நிறைய பேர் பார்த்து எனக்கு கமிட் செய்து கொண்டிருக்கிறார்கள். கட்சிக்கு ஆதரவாக செய்கிறீர்கள், எதிர்கட்சியை தாக்குகிறீர்கள் என்றெல்லாம். எனக்கு இல்லை. நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு தான் செய்கின்றேன். எனவே இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் வன்முறையில் ஈடுபடவும் பழிக்கு பழி வாங்கவும் காத்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு திருவிழா என்றால் அது இந்த மயான கொள்ளை தான். நிறைய சண்டை சச்சரவுகள், வெட்டுக்குத்துகள் நடக்கும். இவைகளை தடுக்க நான் தனிப்பட்ட முறையில் எனது கருத்தாக பதிவிடுவது, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காய்வல் ஆய்வாளர்கள் நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கிறார்கள். ஆனால் வேலூர் மாநகரத்திலே பல்வேறு வட்டங்களில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் பயிற்சி பெற்று நடந்து கொண்டு அங்கே இருக்கிறவர்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற, இப்பொழுது பாகாயத்திலே மாற்றப்பட்டிருக்கிற மதிப்புக்குரிய ஆய்வாளர் நாகராஜ் அவர்களை தோட்டப்பாளையத்திலே நிறுத்த வேண்டும், விருதம்பட்டிலே நிறுத்த வேண்டும், மக்கானிலே நிறுத்தப்பட வேண்டும். எனவே அவருக்கு சிறப்பு அதிகாரியாக இந்த பிரிவில், அதாவது சட்டம் ஒழுங்கு பிரிவில் சிறப்பு அதிகாரியாக குற்றவாளிகளை கண்டறிய, இவரை கண்டாலே ஓடக்கூடியவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே அவர் வேலூரில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையம், வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையங்களும் பணியாற்றியவர். தனிப்பட்ட முறையில் நான் அவரை நேரில் கண்டதில்லை, ஆனால் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றேன். எனவே அவரை உடனடியாக இன்றே இங்கே பதவி உயர்வு பெற்று இந்த வேலூருக்கு மாற்றப்பட வேண்டும். வேலூர் மாவட்டத்தில் தான் இருக்கிறார், ஆனால் அவருக்கு சிறப்பு அதிகாரம் அளித்து இந்த குற்றவாளிகளை கைது செய்யவும் நடவடிக்கை எடுக்கும் அவருக்கு உயர் அதிகாரிகள் டிஜிபி, எஸ்பி, டிஐஜி, ஐஜி அவர்களை மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். குற்றங்கள் தடுக்கப்படும், நிச்சயம் குற்றவாளிகள் பயப்படுவார்கள் என்பதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.